இவளுகெல்லாம் வரமாட்டாளுக நினைச்சுல சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்ன திடீர்னு கூட்டமா வந்து நிக்காளுக. இனிமே அலப்பறைய ஆரம்பிச்சிருவாளுகளே. ஏக்கா அங்கே பாருங்கக்கா, சைக்கோ செல்லத்தாயி, மொட்டை முனியம்மா, அத்தை பாட்டி, மீனுக்குட்டி எல்லாம் வரிசையாக படுத்து கிடக்காக பாருங்க. நம்ம மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அதே மாதிரி படுப்போமாக்கா? ஏட்டி அவங்களாம் வயசானவங்க, குறுக்கு சித்து போய் படுத்து கிடக்காக. உனக்கு என்ன டீ? நீ சின்ன பிள்ளை தானே, பேசாம உட்காந்து கிட. அப்போ நீங்கள் படுக்கலாம்லக்கா, ஏன் உட்காந்துருக்கீங்க? என்ன டீ? என்னன்னு கேட்கேன். இப்போ எனக்கு வயசாயிட்டேன்னு சொல்லுதியோ? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லலக்கா, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. சும்மா பொதுவாக சொன்னேன். தெரியும் டி, தெரியும். நீ எப்படி டைப்பா பொதுவா சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். பெசாட்டுக்கு இரு, அடி வாங்கிட்டு போயிடாத. லட்சுமி ஆண்டி, அது என்ன கூடையில டப்பா டப்பாவா இருக்கு? உள்ள என்னது வச்சிருக்கீங்க? ஏட்டி சிம்ரன், கூடைக்குள்ள டப்பா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் கூடையில ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல, அது வழியா பார்த்தா நல்லா தெரியுது. யாத்தே, இந்த கூடைக்குள்ளே இருக்கிற ஓட்ட வழியே உனக்கு கண்ணு தெரியுதாக்கும்? அதெல்லாம் என் கண்ணு நல்லா ஷார்ப்பு. எங்க எது இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். டப்பாக்குள்ள என்னது இருக்கு? சாப்பிட்ற பொருள் தானே. சாப்பிட்ற பொருளா? என்னது? எங்க இருக்கு? லட்சுமி அக்கா கூடைக்குள்ளே சாப்பிட்ற பொருள் தான் இருக்குது. லட்சுமி அக்கா முறுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதில் டப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். செல்வி அக்கா ஒரு கூடை வச்சுருக்காங்களே, அதுக்குள்ளே என்னது இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். ஆவுக கூடைக்குள்ள ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் கிடக்கு. அதை தான் அங்கேருந்து வரும்போதே பார்த்துட்டேனே. பரவாயில்ல டீ, சாப்பிட்ற விஷயத்தில் நீ என்னைய விட கில்லாடி தானே நான் ஒத்துக்கிடுதேன் டீ. நான் கூட லட்சுமி அக்கா டப்பால முறுக்கு இருக்குன்னு சொன்ன பிறகு தான் கண்டுபிடிச்சேன். நீ சொல்லாமலே கண்டுபிடிச்சிட்டியே, கில்லாடி தான். நாங்களாம் யாரு? புறாவுக்கே பெல்லடிச்சவங்களாச்சே. சாப்பிட்ற பொருள் எங்கே இருந்தாலும் மூக்கு வேத்துருமில்ல. சரி, அதான் கச்சேரி ஆரம்பிக்கல, சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். டப்பாயை தரங்க, ஆளுக்கு 2 முறுக்கு எடுத்து கடிப்போம். அடியே, இப்ப தானடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்குள்ள திங்கிறதுக்கு என்ன அவசரம்? இன்னும் கச்சேரி ஆரம்பிக்கட்டும். ஆரம்பிச்சு கச்சேரி நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆளுக்கு ஒன்று ஒன்றா தாரேன், தின்னுங்க. என்ன லட்சுமி ஆண்டி இது? முறுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கலாமா? சீக்கிரம் தாங்க, திம்போம். வயிறு வேற பசிக்கி. வயிறு பசிக்கா? இப்போ தானே வீட்டில் ஒரு 8 சப்பாத்தியை முழுங்கிட்டு 1/2 லிட்டர் குருமாவை கலக்கி குடிச்சிட்டு வந்தேன். ஆண்டி, என்ன இப்படியெல்லாம் பேசுதீங்க? வெறும் 8 சப்பாத்தி, எந்த மூளைக்கு காணும்? சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆயிட்டா ஆண்டி. சரி விடுங்க செல்லத்தையக்கா, முறுக்கு தானே, சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டு கேக்கு. சாப்பிடுங்க டி, ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிடுங்க. ஆட கடவுளே, முறுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காளுங்க. நம்மளுக்கு கொடுக்காம காலி பண்ணிடுவாளுங்க போலயே. நம்மள வேற எவ்வளவு கூட்டத்துல சேர்த்துக்கிட மாட்டேக்கா. இப்போ எப்படி நம்ம அங்க போக? ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணணுமே. அவளுக்கு கண்டுக்கிடலன்னா என்ன, நம்ம கண்டுக்கிடுவோம். போய் லட்சுமியக்கான்னு ஒரு பேச்சு கொடுத்து ஆரம்பிப்போம். என்ன எல்லாரும் வந்துட்டீங்களாக்கும்? எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்களா? உங்களுக்கு தெரியாதோ? நாங்கள் இப்போ தான் வந்தோம். எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்போ தானே வாரேன். கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்களோ இல்லையோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தேன். ஆடி பாவி, இவ்வளோ நேரம் பின்னாலதான் உட்காந்துக்கிட்டு இருந்தா. நம்ம பார்த்துட்டு தானே வந்து உட்கார்ந்தோம். இப்போ வந்துக்கிட்டு உருட்டுன்னு உருட்டுதாளே. உருட்டுதானா? நானா? நான் எப்பேற்பட்ட ஆளு? நான் எதுக்கு உருட்ட போறேன்? நம்மளுக்கு இந்த பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு வேலை இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் இப்பதான் வாரேன். வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நாங்கள் தான் வரும்போதே பார்த்துட்டோமே. மீனுக்குட்டி அந்த படுத்திருக்காங்க, அவங்களுக்கு பின்னால் அங்கனுக்குள்ளே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் பார்த்துட்டு தான் இப்போ வந்து உட்காந்தோம். திடீர்னு அப்படி கூடி எந்திரிச்சு இப்படி கூடி சுற்றி வந்துக்கிட்டு நான் இப்போ தான் வீட்டில் இருந்து வரேன்னு சீனை போடுதீங்க. எதுக்கு? 2 முறுக்குக்கும் ஒரு பிஸ்கெட்டுக்குமா? ஏம்மா இப்படிலாம் பண்ணுதீங்க? என்னை பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் இப்படித்தான் தோணுமா? நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு வந்து நிற்க. செவனேன்னு இருக்கிறவளை போட்டு இப்படி வம்பளுக்கீங்களே எதுக்குமா? சரி, உருட்டுனது போதும், உட்காருங்க. ஏட்டி ராதா, அவசரப்பட்டு உட்காந்துராதட்டி. நீ நல்லா உருட்டுவேன்னு இவளுக்கு சொன்னாலுங்க. எனக்கு முதுகெல்லாம் வலிக்கு பார்த்துக்கோ. ஒரு 2-3 நாளாக குறுக்கு வலி, இடுப்பு வலின்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கு. நான் கொஞ்ச நேரம் குப்புற படுத்துக்கிடுதேன். நீ முதுகில் ஏறி 2 உருட்டு உருட்டுதியா, எல்லாம் சரியா போயிடும். செய், ஒரு முறுக்குக்கு ஆசைப்பட்டு எந்திரிச்சு வந்தது தப்பால போச்சு. என்னை போட்டு என்ன பாடுபடுத்துதாளுக. எடி ராதா, மறைக்கி தள்ளி போய் நில்லு. என்னது மறைக்கி தள்ளி நிக்கணுமா? இவ்வளவு நேரம் மீன் குட்டிக்கிட்டு அங்கனுக்குள்ள உட்கார்ந்துருந்தேன். மறைக்கின்னு சொன்னீங்க, ஒரு நியாயம் இருக்கு. இப்ப நான் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன், இங்கேயும் மறைக்கிங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. சுவாலி முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் பின்னால் தான் உட்காந்துருந்தீங்கன்னு உங்கள் வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்களா? வாக்குமூலம் கொடுத்தாச்சு பாருங்க. சரி, இப்போ என்ன? இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நீங்களாம் வந்தோடனே பார்த்துட்டு எந்திரிச்சு இப்போ வந்தேன். அதில் என்ன தப்பு இருக்கு? தப்புலாம் ஒன்றும் கிடையாது.
வாங்கக்கா இப்போ தான் வந்தீங்களா? நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்தேன், அங்கனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தேன், நீங்களே இருக்கிறத பார்த்தேன், அதான் வந்தேன் இப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு உன் மேலே சந்தேகம் எதுவும் வராது. நீ தான் நான் இப்போ தான் ஓடி வந்தேன், ஐயோ வீட்டிலேருந்து பதறிக்கிட்டு ஓடி வந்தேன், கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியலையே, நாய் விரட்டுச்சே, முட்டு சந்துக்குள்ளே போனனே, மூத்திர சந்துக்குள்ளே போனனேன்னு என்ன உருட்டுதே, அதனால தானே நாங்கள் மாற்றி மாற்றி போட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஆமாம், இப்படி எதுக்கு பொய்யா சொல்லுதீங்க? இல்லை பொய் எதுக்கு சொல்லுதீங்கன்னு கேட்கேன். பொய் சொன்னால் எதுவும் அவார்டு தருவாங்களா? இல்லைன்னா தலைவர் தான் விளக்கு பூஜையில் உங்களுக்கு பிரைஸ் அள்ளி தந்துடுவாரா? ஆமாம், அப்படியே பிரைஸ் அள்ளி தந்துடுவார். ஆளுகளை பாருங்க, ஆளுகளை அவர் கொடுத்துட்டாலும் மழை கீழே இருந்து மேலே நோக்கி பெய்யும். உங்கள் முறுக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் போய் கச்சேரி பார்க்க போகிறேன். போ கச்சேரி ஆரம்பிக்க போகுது, உன் இடத்த போய் புடி, இல்லைன்னா நாங்கள் அங்கே பாயை போட்டு படுத்துருவோம். உன்னையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு செல்வி. என் இடத்துல போய் படுத்துக்கிடுவியோ? நான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து அவ்வளோ நேரம் ஒடி வந்து இடத்த பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருப்பேனா? இவளுக்கு வருவாளுகளா, பாயை போட்டு படுத்துருவாளுகளாம். இடம் கிடைச்சா உடனே படுத்துருவீங்களே. இப்போ எப்படி எவ வந்து படுக்கான்னு நான் பார்க்கேன். சரிட்டி, அவ கிடக்கா, நீங்க எல்லாம் ஆளுக்கு 2 முறுக்கு எடுத்து தின்னுங்க. கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் தின்னு முடிச்சிருங்க. அப்புறம் கச்சேரி நடக்கும்போது ஆளுக்கு 2 முறுக்கு தாரேன். முறுக்கு டப்பாக்கு கீழே வேர்க்கடலை ஒரு பாக்கெட் வச்சிருக்கேன், அதையும் ஆளுக்கு 2 எடுத்து தின்னுங்க. ஏக்கா இன்னைக்கு பாட்டு கச்சேரி தானே, ஏன் ஆரம்பிக்காம இருக்காங்க? ஏக்கா பாட்டு கச்சேரி மட்டும் கிடையாதுக்கா, பாட்டு கச்சேரி, டான்ஸ் கச்சேரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்னைக்கே வைக்கலாம்ல. என்ன டீ லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? பாட்டு கச்சேரியும் டான்ஸ் கச்சேரியும் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? தனித்தனியாக தானே வைப்பாங்க, என்னைக்கு ஒன்றா சேர்த்து வச்சாங்க? மாலாக்கா நீங்கள் உள்ளே வரும்போது பார்க்கலையோ? கோயிலுக்கு முன்னால் ஒரு பெரிய பேனர் வச்சுருக்காங்கல்ல, அதில் எழுதியிருந்துச்சு இன்னிசை கச்சேரி மற்றும் ஆடலும் பாடலும் எல்லாம் நடைபெறும்னு. இன்னைக்கு தான் இருக்கும் டி, தலைவர் செஞ்சாலும் செய்வார். எதுக்கு 2 கச்சேரி வைக்கணும், 2 ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது இதுன்னு நிறைய லைட்டு போடணும், கரண்ட் பில்லு வேஸ்ட்டாக போகும், ஆட்களை திரட்டிக்கிட்டு கிடக்கணும், அதனால ஒரே நாளில் வச்சு முடிச்சிருவோம்னு நினச்சாலும் நினைப்பாரு. ஐயோ 2 நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, 2 சேலை கட்டலான்னு புதுசாக 2 சேலை எடுத்து வச்சிருந்தேன். ஜாக்கெட்டு வேற தச்சு வச்சுட்டேன், கட்ட முடியாது போலையே. ஆமாம், இவளுக்கு அப்படியே சேலை எடுத்து ஜாக்கெட்டு தச்சு வச்சுட்டா மட்டும் அப்படியே கெட்டி தள்ளிடுவாளுக. ஒரு நாளும் சேலை கட்ட மாட்டாளுக. என்னமோ அதிசயமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கோயிலுக்கு வரேன்னு சேலையெல்லாம் கட்டிட்டு வந்தாளுக. அது கொஞ்ச நேரம்தான், சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் அவுத்து போட்டுட்டு இந்த கொலையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு வந்துட்டாளுக. என்னைக்கு தான் இவளுகெல்லாம் திருந்தி சேலை கட்டுவாளுகளோ தெரியல. இந்த கிழவிக்கு இப்போ மட்டும் நல்ல காது கேக்கு, நான் ஏதாவது சொன்னா மட்டும் காது கேட்க மாட்டேக்கி, அப்போ மட்டும் மாற்றி மாற்றி பேசுது, வேணுக்குன்னு செய்யுதுன்னு நினைக்கேன். இன்னைக்கு தம்பு காதுக்கு ஒரு மிஷின் வாங்கி மாட்டிட்டு வந்தேன், அதை எல்லாரும் பேசுறது நல்லா கேக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்னியே கிழவிகளுக்கெல்லாம் ஒரு பாயாசத்தை போட முடியலையே ஆண்டவான்னு, அது கூட நல்லா கேட்டுச்சுப்பு. கேட்கும், நான் ஏதாவது சொன்னா மட்டும் நல்லா கேட்கும், மற்ற ஒன்றும் கேட்காது. நீ பாயாசத்தை போடணும்னு சொன்னது பூரா ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டேன் பூ. என் ஃபோனில் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேன், அதில் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் கொண்டு போய் நாளைக்கு காலையில் விடிஞ்சோன்ன வேலையை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவேன் பூ. போலீஸும் வீட்டுக்கு வருவாங்க, உன்னைய பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. எதுவும் சாமின்னு வேணும்னா தொட்டுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோப்பு, நாளைக்கு தேவைப்படும். ஆட கரகம் பிடிச்ச கிழவி, இது செஞ்சாலும் செய்யுமே. போலீஸ் ஸ்டேஷனு ஜாமீனு ஜெயிலுன்னு பயமுள்ள காட்டுது. இந்த கிளவிட்ட கெஞ்சி பிறக்கி ஏதாட்டும் ஒன்று சொல்லி வச்சிட வேண்டியதான். பொய்ய கீய சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடாம பண்ணுவோம். ஏ பாட்டி, தெரியாம செஞ்சுட்டேன், உங்களை பத்தி தெரியாம அப்படிலாம் பேசிட்டேன், இன்னும் அப்படி செய்ய மாட்டேன்னு. இந்த போலீஸ் கிளீஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆகாது, தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் மறந்துருங்க. இன்னும் அப்படி செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், சரியா? மன்னிப்பு கேட்டுக்கிடுதேன். இதை கொண்டு போலீஸ்ல கிளீஸ்ல எதுவும் கொடுத்து மாட்டி விட்டுறாதீங்க, அப்படியே இதை மறந்துருங்க, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருங்க. போய் சொல்லுவா மீனு குட்டி, அவளை விடாத, கொண்டு போலீஸ்ல குடு. அவளெல்லாம் தூக்கி உள்ள வச்சு துவால உரிச்சாதான் சரியா வரும். ஏ பொக்கவாய் தாத்தா, சும்மா கிடக்க முடியலையோ? நான் தான் பாட்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க மன்னிக்கிற மாதிரி அப்படியே வாராக. மன்னிக்க கூடாதுங்கிரு, ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடணும். போனா போட்டும் முருகேசா, பிழைச்சு போட்டும், விட்டுரு. ஆனா நீ இவளை இப்படியே விட்டன்னு வச்சுக்கோயேன், ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்து உன் தலையில அம்மிக்கல்ல போட்டு உன்னைய கொலை பண்ணிடுவா, பாத்துக்கோ. ஏ கடவுளே, நான் என்ன கொலையா பண்ண போறேன்? என்னத்துக்கு இந்த பொக்கவாய் தாத்தா இந்த வரத்துக்கு வராரு? யோ தாத்தா, சும்மா இருமையா, நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஐயோ போய் சொல்லுதாங்க, யாரும் நம்பாதீங்க. நேற்று தான் பக்கத்து வீட்டு கோழியை கொலை பண்ணாங்க, நான் கண்ணால பார்த்தேன்.
சை, என்ன பாடுபடுத்துதாளுகம்மா. கோழியை கொண்டதெல்லாம் ஒரு கொலை கேசாமா, அதுக்கு போட்டு ஜெயிலில் கொண்டு போட்டுருவாளுக போல. ஒரே சரியா இருக்குமா. இவளுக்கு கூட இருந்தோம்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. பேசாம யாரும் என்ன தேட வேண்டாம், நான் எங்கேயாவது போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பேசாட்டுக்கு கண்காணாத திசைக்கு ஓடிடலாம் போல இருக்கு. ஏன் ராதாக்கா இப்படிலாம் பேசுதீங்க? நீங்கள் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனால் நாங்கள் உங்களை தேட மாட்டோம்னு நினைக்கிங்களோ? நீங்கள் லெட்டர் எழுதி வைக்காமல் போனால் கூட உங்களை தேட மாட்டோம். போயிட்டு வாங்க. எல்லாரும் முறுக்கு எடுத்துக்கோங்க டீ. கொண்டாங்க லட்சுமி ஆண்டி, அதுக்காக தானே காத்து கிடக்கும். வாவ், கருக்கு முறுக்குன்னு முறுக்கு சூப்பராக இருக்கு. ஏட்டி, இங்கே 4 ஜீவன் பாவம் போல படுத்து கிடக்கு. ஒரு 4 முறுக்கு இங்கிட்டு தள்ளுங்கட்டி. அட ஆமாடி, அங்க 4 பேர் படுத்து கிடக்காக பாருங்க, அவங்களுக்கு கொடுங்க. முறுக்கு நல்ல ருசியா இருக்கே. லட்சுமி நல்ல பக்குவமாக செய்வா முடியுமா? எங்க வீட்லேயும் தான் ஒன்று கிடைக்கே, தெண்டத்துக்கு ஒரு காசுக்கு ஆகாது. இப்போ ரொம்ப அவசியம் என்னைய பற்றி சொல்லிடணும். இந்த கிழவிக்கு என்னை இழுக்கலைன்னு தூக்கமே வராது. இந்த பழைய கிழவிகள்லாம் முறுக்கு தின்னுட்டு கிடக்காளுக. பல்லு போன பொக்கவாய் தாத்தா கூட முறுக்கு தின்னுக்கிட்டு இருக்காரு. எனக்கு எவ்வளவு முறுக்கு தராளுகளா? ஒருத்தியாவது பேருக்காவது இந்த ஒன்று தின்னு பாருன்னு கொடுக்காளுகளா? எல்லாவளும் பார்க்க வச்சு திங்காளுக. அவ்வளோ பேருக்கு வயிற்று வலி வரப்போகுது. யோ பொக்கவாய் தாத்தா, அதான் வாயில் ஒரு பல்லு கூட கிடையாதே, அப்புறம் எப்படி முறுக்கு திம்பீரு? ஆளை போல் நீங்களும் முறுக்கு வாங்கி கையில் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீரோ? திங்க முடியாதுல்ல? ஐயோ பாவம். வேணா பட்டம்மா பாட்டியே ஃபோன் அடித்து வர சொல்லட்டா? அவங்கள கொஞ்சம் வாயில் போட்டு சவைச்சு தர சொல்லுங்க, அதுக்கு பிறகு திங்கலாம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சவைச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா, பல்லு இல்லாத பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு சவைச்சு கொடுக்க சொல்லுவோமா? ஏட்டி சமைச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா பட்டு வீட்டுல எல்லாம் இருக்கா, இப்ப எப்படி திங்க முடியும்? அதான் மங்கம்மா இருக்காளே, அவ சமைச்சு கொடுத்தா போதும், நல்ல அழகு போல திம்பனே. விளக்கமாறு பிஞ்சிரு முருகேசா. மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தாத்தா கச்சேரி ஆரம்பிச்சிட்டாரே. மக்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இன்னிசை கச்சேரி மற்றும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இதோ சில நொடிகளில் உங்களுக்காக. ஏன் கச்சேரி ஆரம்பிக்க போறாங்க டீ? எல்லாம் மேடையை பார்த்து உட்காருங்க. என்னக்கா இது? இங்கிருந்து பார்த்தா ஸ்டேஜில் நிற்கிற ஆட்கள்லாம் ஒன்றும் தெரியல. பாட்டு பாட ஆரம்பிக்கட்டுங்கக்கா, எல்லாம் எந்திரிச்சு முன்னால் போயிடுவோம். ஆமாட்டி, பக்கத்தில் போனாதான் நல்லா பார்க்க முடியும். இங்கே இவ்வளோ தூரத்தில் கிடந்து என்னத்தை பார்க்க? யார் ஆடுதா யார் பாடுதான்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. அப்போ ஆரம்பித்தோன்னே எல்லாரும் கிட்ட போங்க டீ. அந்த ஆரம்பிக்க போகிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க, வாங்க கிட்ட போவோம். ஆரம்பிக்க போகிறாங்க. வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே. எத்தனை நாளைக்கு தான் வான வெண்ணிலாவையே தேடிக்கிட்டு இருக்குமோ தெரியல. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். ஐயையே, என்ன இவ்வளோ பழைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் 80s வந்த பாட்டு. எங்களுக்கெல்லாம் 90s பிறகு உள்ள பாட்டெல்லாம் பாடுங்க. புது பாட்டு பாடினா தான் நல்லாயிருக்கும். புது பாட்டு மட்டும் இப்போ பாடல, இடம் ரணகலம் ஆயிரும். மேடன்னு பார்க்க மாட்டேன், மைக்கு பிடிங்கி மண்டையை உடைச்சிருவேன். சரியான பச்சாரி பொம்பளைகள் இருப்பாளுக போலயே. அப்பன்னா நீ புது பாட்டை பாடி விடு. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற எவன்டா, வா வந்து தொடுடா, அத்தனை பிம்பமும் அவன்டா. வந்துட்டாரியா எங்க வீட்டு வாழ்க்கை வெற்றிவேலு? ஒன்றும் சரியில்லையே, 3 தினசில் பல்ல காட்டிக்கிட்டு நிற்கி பாருங்கக்கா. எங்கள் வீட்டு ஓமக்குச்சி நரசிம்ம கொஞ்சம் ஓவரத்தம் போய்கிட்டு இருக்காரு. வீட்டில் போய் தான் என்ன ஏதுன்னு கவனித்து வைக்கணும். இப்போது அடுத்த பாட்டு பாடப்படுகிறது. ஆடலும் பாடலும் இருக்குன்னாங்க, நீங்க என்ன ஒரே டான்ஸா ஆடிக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, போய் அவங்கள வர சொல்லுங்க. அவங்க 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடட்டும், அதுக்கு பிறகு வேணா நீங்க பாட்டு பாடிக்கோங்க. அதானே, எங்களுக்கு ஆடலும் பாடலும் போட்டே ஆகணும். போய் அவங்கள வர சொல்லுங்க. அந்த பிள்ளை நல்லா அழகா இருந்தா, பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள விரட்டி விட்டுட்டாளுகளே. எங்க போனான்னு தெரியல. கடைசியில் போகும்போது அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடணும். லட்சுமிக்கா, பாட்டு கச்சேரி நல்லாவா இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னமோ போகுது டி. இந்த ஆள் என்னத்தை பாடுதான்,
நம்ம பொக்கவாய் தத்தா கூட இதை விட நல்லா பாடுவாரு. அப்படி சொல்லுங்கட்டி. நாள மைக்க பிடிச்சு பாட ஆரம்பிச்சேன். சுத்து பத்து 8 பட்டியில இருக்கிற எல்லா ஜனங்களும் கூடி வந்து இங்கதான் நிக்கும். எதுக்கு எல்லாரும் சேர்ந்து கல்ல கொண்டு உங்க மண்டையை உடைக்கவா? எட்டி குந்தாணி, கட்டைய கொண்டு மண்டைய உடைச்சிருவேன் பாத்துக்கோ. என் பாட்டை கேட்கறதுக்கு அவன் வருஷ கட்டி நின்னுகிட்டு இருக்கான். நீ என்ன இப்படி பேசுதே? ஆமா ஆமா, அப்படியே வரிசையில நின்று தள்ளிட்டாங்க. இவங்க தான் ஆட போறவங்களா? வந்தாச்சா? ஏம்மா அந்த பிள்ளை தனியாவா ஆட போகுது? இப்படி தனியா வந்து நிக்கி. ஏக்கா அந்தா பின்னால் ஒரு ஆள் வாராரு பாருங்கக்கா, அவரும் சேர்ந்து ஆடுவாருன்னு நினைக்கேன். அட ஆமாடி, 2 பேரும் சேர்ந்து தான் ஆட போறாங்க. என்ன பாட்டுன்னு தெரியலையே. மொத பாட்டு சாமி பாட்டு. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. தலைமையில மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம். போதும் போதும், அடுத்த பாட்டு மாத்துங்க. ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா, வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணினா வாடுறேன், கதை தேடுறேன் சதை போடுறேன். ஏ ரம்பா ரம்பா ரம்பாதா ரம்பா பொண்ணு சம்பாதா ரம்பா ரம்பா ரம்பாதா ஹோ. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. தில்லானா தில்லானாவா? இந்த மனுஷனுக்கு கொழுப்பு பாரு. மேடை மேல ஏறி நின்றுட்டு இந்த பிள்ளை கூடல பல்ல காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த 3 பயல்களையும் திருத்தவே முடியாதுக்கா. பேசாம சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்து கொன்னுட்டா என்ன? விஷம் எந்த கடையில் கிடைக்கும்னு சொல்லு. ஏட்டி ஐயோ பாவம் டி, டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் மேடை மேலே போய் ஆடவே மாட்டீங்களா? போன வருஷம்லாம் என்ன வரத்துக்கு வந்தீங்க? அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஜாலியாக ஆடிட்டு போட்டுமே, விடுங்களேன். என்னட்டி சொல்லுதாக அத்தை பாட்டி? ஏக்கா இவனுங்களே ஜாலியாக மேடை மேலே போய் ஆடும்போது நம்ம என்ன தக்காளி தொக்காக்கா பார்த்துக்கிட்டு நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும்? வாங்க நம்மளும் போய் ஆடுவோம். அதானக்கா, நம்மளும் போய் ஆடி யாருன்னு காட்டுவோம். ஆமாட்டி, வாங்க போவோம். எப்படா மேடை மேலே போய் ஆடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் ஆட போறேன். ஒருத்தவன் வாரானே திருத்திட போறானே, தளபதிதா எங்கண்ணண்டா பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு. எங்க நவி கச்சேரி, தளபதி கச்சேரி. சின்ன மருமோளே, நீ போய் ஆடலையா? வேண்டாம் ஆண்டி, எனக்கு இதெல்லாம் ஆட வராது. பிளாஸ்ட் பிளாஸ்ட். சப்பா, கச்சேரி முடிஞ்சு வர எவ்வளவு நேரம் ஆயிட்டு? எங்க என்ன இந்த பிள்ளைகள் 2 இங்க படுத்து இப்படி தூங்கிட்டு கிடக்காளுக? ரூம்ல தூங்கலையாக்கும், எதுக்கு இங்க தூங்குதாளுக? இங்க கொசு கடிக்குமே. சரி எழுப்பி விடு, போய் தூங்கட்டும். ஏ பிள்ளைகளா, ஏ பிள்ளைகளா எந்திங்க, அம்மாவும் அப்பாவும் வந்துட்டோம். ஏ பிள்ளைகளா, என்னங்க எந்திக்கவே மாட்டேக்காளுக? சரி விடு லட்சுமி, தூங்கட்டும். ஒரு நாளைக்கு கொசு கடிக்குள்ள கிடந்தாளுங்கன்னா அப்புறம் நாளைக்கு ஒழுங்கா ரூம்ல போய் படுத்து தூங்குவாளுக. இருந்தாலும் பாவமா இருக்கே. சரி நீங்க போய் கதவை மூடிட்டு வாங்க, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போய் படுக்கேன். சரி லட்சுமி, போ, நான் கதவு மூடிட்டு வாரேன். ஆரம்பிச்சிட்டாரியா? எப்படா வீட்டுக்கு போவோம் ஃபோன் எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு போல. இந்த ஃபோனில் அப்படி என்னதாம்மா இருக்கு? 24 மணி நேரமும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்கு வந்தால் போதும், ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டார். பெரிய டாட்டா பிர்லா பரம்பரை. ஃபோன்லேயே தான் எல்லா டீலிங்கும் நடக்கும். என்ன உளறிட்டு போறா? அவர் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? மணி 12 ஆயிட்டு, நம்ம தூங்குவோம். இப்போ தூங்குனாதான் காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சோறு கட்டணும், இவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு காலையில் டிஃபன் செய்யணும். அதுக்கு பிறகு மத்தியானத்துக்கு சூடாக சோறு பொங்கி வைக்கணும், துணியை போட்டு துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும், இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து வீடு வாசல்லாம் தொடச்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு மத்தியானம் சூடாக சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கணும். மரத்தடி கதை பேச போகணும். சாயந்தரம் வந்து வழுக காப்பியை போட்டு கொடுக்கணும். அடுத்து ராத்திரிக்கு சாப்பாடு செய்யணும். இப்படியே வேலை பொழுது போயிடுது. சரி, சும்மா தானே கிடக்கும், கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து பார்ப்போம். இவ ஃபோன் எடுத்தா தப்பு கிடையாது, நம்ம ஃபோன் எடுத்தா மட்டும் தப்புன்னு சண்டைக்கு வருவா. ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தால் பொழுது போகிறதே தெரிய மாட்டேக்கி. அதைத்தானே நானும் செய்யுதேன். ஃபோனை பார்த்தா பொழுது போகிறதே தெரிய மாட்டேக்கி, அதனால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு என்ன பிரச்சனையா? இந்த என்னமோ சேட் ஜிபிடிங்களுங்களே, அதுகிட்ட கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்காளுங்க. அதுகிட்ட வேணா கேட்டு பார்ப்போம்.
ஏய் சாட் ஜிபிடி, புருஷன்கார ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காரு, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? அவர்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாக்கடைக்குள்ளே போட்டுருங்க, எல்லாம் முடிஞ்சிரும்.